இன்ட்ராடே ட்ரேடுன்றது பெயின். இன்ட்ராடே ட்ரேட் எல்லாராலையும் பண்ண முடியுமா? நான் காலேஜுக்கு போறேங்க. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இப்பதாங்க இருக்கேன். கையில கை குழந்தை இருக்குங்க. அப்புறம் நான் சும்மா ஜாப் விட்டுட்டு நான் வீட்ல சும்மா இருக்கேங்க. அப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கேங்க. நான் வந்து டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. மிஷினரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேங்க. நெறைய இந்த மாரி பிரஷர் ஜாப்லலாம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஏரியால இருக்கிறவங்க, பிரஷர் ஜாப்ல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இன்ட்ராடேன்றது அவ்வளோ சீக்கிரம் ஒத்து வராதுங்க. மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். எந்த ஃபினான்ஸ் கமிட்மென்ட்டும் இருக்காது. இருக்கக்கூடாது. இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இது ரிட்டயர்மென்ட் கிடையாதுங்க. சின்னதா ட்ரேட் பண்ணி நெறைய கத்துக்கிட்டு மெதுவா நான் வந்து இத ஒரு பிசினஸா எடுத்துக்கிறேங்க அப்படின்னு இருக்கணும். இதுல ஏதாவது சின்ன லாஸஸ் வந்து அக்செப்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்தி இருக்கணும். ஏன்னா நேரா நீங்க வந்துங்க எடுத்த உடனே ட்ரெண்ட புடிச்சு பைக் போயிற முடியாது. ட்ரெண்ட புடிச்சு செல்லுக்கு வந்துர முடியாதுங்க. ஏன்னா பிராக்டிஸ்ன்றது வேணுங்க. ஏன்னா நாங்க வந்து இப்ப 30 வருஷமா மார்க்கெட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களே ஒழுங்கா பார்த்து பண்ணலாம். மார்க்கெட் லாஸ் குடுத்துட்டு போயிட்டே இருக்கோங்க. மார்க்கெட்ல டெய்லி புதுசா இருக்கணுங்க. டெய்லி அனலைஸ் இருக்குங்க. டெய்லி நீங்க புதுசா இருந்தா தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பணம் குடுக்குங்க. இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. உங்க சூழல்ன்றது இங்க நெறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க சூழல் என்ன? நீங்க தான் டிசைட் பண்ணணுங்க. சும்மா எடுத்தேன் கவுத்தேன்னு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, YouTubeல பார்த்தேன், ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன், அத பார்த்தேன், இத பார்த்தேன்னு வரக்கூடாது. உங்களோட சூழல் என்ன? உங்களோட கமிட்மெண்ட் என்ன? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கீங்க. காலையில 9:15க்கு நீங்க லேப்டாப் எடுத்துன்னு ரூமுக்குள்ள போயிட முடியாதுங்க. இல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் பையன டிராப் பண்ணணுங்க. உங்க மைண்ட் ஃபுல்லா என்ன ஒன்ஸ் இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, சம்திங் நீங்க அடிக்ட் ஆகறதுக்கு கூட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய அடிக்ட் ஆகுறவங்களும் இருக்காங்க. உங்களால மார்க்கெட் பார்க்காம இருக்க முடியாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த இன்ட்ராடேல நீங்க வின் பண்ணணும்னா, ஸ்ட்ராங் மிலிட்டரி ரூல் மாரி ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா ட்ரேட் பண்ணுவேன். மத்த வேலை இருக்கும்போது நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னோட மத்த ஜாப் எதுவும் பாதிக்காது. இந்த மாரி இருக்கணுங்க. ஏன் டிரைவர் வரக்கூடாது? ஏன் மிஷினரில இருக்கேன்? அவங்களோட கவனம் சிதறுங்க. ஒரு மிஷினரில ஒர்க் பண்றவர் இங்க பண்ணி இத பார்த்துக்கிட்டு இருந்து ஏதோ கை விட்டாரு, ஏதோ அடிபட்டதுன்னா மத்த ஃபேமிலி பாதிக்குங்க. ஒரு டிரைவருங்க. டிரைவ் பண்ணும்போது இத பார்க்குறாருங்க. இன்னொன்னுங்க இந்த மாரி ஒரு சின்ன விஷயத்துல சின்ன ஏரியாலலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க, திடீர்னு வந்துங்க ஒரு ரூ. 1000க்கு வேலைக்கு போறவருக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு ரூ. 2000 இதுல ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, அந்த வேலை அவருக்கு சின்னதாயிடுங்க. அப்ப என்ன ஆகணும்? எதுக்குப்பா அங்க போய் கஷ்டப்படணும்? நம்ம இங்க பார்த்துக்கலாம்ன்னு இங்க உட்காருவாரு. ஆனா அங்க போனா டெய்லி ரூ. 1000 கிடைக்கும். இங்க ரூ. 1000ன்றது 2 நாளைக்கு ரூ. 2000 லாஸ் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அது வந்து கேரண்டிங்க. இது வந்துங்க என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ, அன்னைக்கு பண்ற மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். நான் எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன்றவங்களுக்கு இந்த பிசினஸ் ஓகே. நான் எதனா தொட்டாலே அடிக்ட் ஆயிருவேங்க அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆவாதுங்க. எத பார்த்தாலும் எனக்கு வந்து தப்புன்னு புடிச்சுப்பேங்க. அப்படின்னாலே நீங்க சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க. எத பார்த்தாலும் அடிக்ட் ஆயிருவேன். கொஞ்சம் பழகுனா போதும். அதுக்கு அப்படியே உள்ள போயிருவேன்றவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய இப்ப வராங்க. நெறைய லேடீஸ் வராங்க. நெறைய சம்பாரிக்கணும்ன்ற ஆசைகள் எல்லாம் இருக்குங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சூழல் என்னன்றதை நீங்க பார்த்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்துங்க சக்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அத நீங்க வந்து பார்த்துக்குங்க.